வாங்கம்மா வாங்க, எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் வாங்கிட்டாக, பக்கத்து வீட்டு பங்கஜம் வாங்கிட்டாக, தெருமுனை தேவா வாங்கிட்டாக, நீங்க எப்போ வாங்க போறீங்க? அது ஒன்று சொல்லுவாங்களே, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அத்தனை வலிக்கும் ஒரே நிவாரணி. அதாவது சோப்பு தூள் விளம்பரமும் வலி நிவாரணியோ தைலமோ நான் விளம்பரம் மாதிரி பண்ணலை. என்னன்னா ஒரு முருங்கத்தலை சூப்பு இன்னைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம பிஜிக்கு பக்கத்துலேயே இங்கே முருங்கத்தலை, அதாவது முருங்கை மரம் இருக்குது. ஸோ ஆனால் இந்த நம்ம ஹைட்டில் பொறிக்கிற அளவுக்கு மரம் இல்லை. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருங்கைத்தூளை, அதாவது முருங்கைக்கீரை சூப்பு வைப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு முன்னாடிலாம் முருங்கை மரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே வீட்டுக்கு முன்னாடியே முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. சரி, எதுக்காக வைக்கக்கூடாதுன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் இருக்காது. நான் எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற அந்த புழு பூச்சி இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒரு வேளை அதனால் வீட்டுக்கு முன்னாடியோ பக்கத்துலேயோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ. கரெக்டாக சொல்கிற நேரம் எதுவும் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுங்களேன், எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி தான் முருங்கை மரம் வச்சுருப்பாங்க. என்ன இந்த திடீர் பிளான் அப்படின்னா, நான் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2 தடவை அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக முருங்கத்தில் சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நான் சொன்னேன்ல, வீட்டுக்கு முன்னாடியே முருங்கை மரம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க முன்னாடியே. இன்னொன்று என்னென்னா, நான் குடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருந்ததாம்மா. டாக்டர் சொல்லியிருந்தது என்னென்னா, முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. முருங்கை சூப்பு ரெகுலராக குடிச்சிருக்கிறாங்க, டே பை டே. அதாவது உடனுக்குடனே அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சதா அவர் சொல்லியிருந்தார். ஓகே, இந்தளவுக்கு மருத்துவ குணம் இருக்கும்போது அது நம்ம என்னென்னமோ பழம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். இது செலவே இல்லாமல் ஈஸியாக கிடைக்குதுங்கும் போது நாம் ஏன் விடணும் அப்படிங்கிறதுனால நானும் வாரத்துக்கு ஒரு 2 தடவை அப்படிங்கிற மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிப்பேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள், நான் அங்கே தான் போயிட்டுருக்குறோம். நீங்கள் கேட்கலாம், அதாவது ஏன் இங்கேயே மரத்தை வச்சுக்கிட்டு எங்கே அவ்வளோ தூரம் போகணுமான்னு கேட்கலாம். என்னென்னா இப்போ நான் பறிக்க போகிற மரம் பொதுவாக காமனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டு பக்கத்தில் இருக்குது. பறிச்சாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நம்ம என்ன வாதையாக உடைக்க போகிறோம், ஜஸ்ட் ஒரு 2 தலை தான் பறிச்சுட்டு போக போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்தாங்க. இங்கே பாருங்கள், தான் வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அங்கே பாருங்கள் பின்னாடி அந்த இது எல்லாமே முருங்கை மரம் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த மரத்தில் ஒரு 2 மட்டும் தலை மட்டும் இனிக்கிட்டு போனால் போதும். நான் இந்த தலை எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். முருங்கை தலை இந்த சேர்த்தியை உடைச்சிக்குவோம். ஸோ மக்களே, பக்கத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை உடைச்சாச்சு. அடுத்து சூப்பு வைக்கிறதான். சரி, அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே அங்கே மேக்கிங் ப்ராசஸ், ஹவு டு மேக் முருங்கை சூப் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த இது ஏரியா ரொம்ப எல்லாமே கம்பெனிஸ் இருக்கிற இடம். இங்கேயும் பாருங்கள், ஒரு கட்டுத்தரை இருக்கும், மாட்டுத்தொழுவோம். எனக்கு வந்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இங்கடா இங்கே கூட கட்டுத்தரை கட்டி இல்லை மாட்டுத்தொழுவம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன வக்கிப்புல் மேயறதுக்கு எங்கே இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரில. மேய்ச்சலுக்கு எங்கே போவோம் அப்படிங்கிறது தெரில. மாடு பாருங்கள், வெளில கட்டி வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எனக்கு வந்த புதுசில் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, பிஜி வந்தாச்சு. நீ அடுத்தது சூப்பு வைக்கலாம். மக்களே, எல்லா விதமான இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், முருங்கைத்தலை, முருங்கைக்கீரை, மஞ்சத்தூள், பெப்பரு, பூண்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் பூண்டு 25 ரூபா 100 கிராம். இங்கே இதில் ஒரு 2 பல்லு மட்டும் இருந்தால் போதும், 2 பல்லு.
என்னன்னா வந்து இவ்வளோ முருங்கைக்கீரைலாம் தேவைப்படாது, கொஞ்சம் மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு அதை பண்ண முடியல. தண்டோடு அப்படியே போட்டுடலாம். தண்டோட போட்டுட்டு பிறகு தண்ணீரை ஊற்றவும். அதாவது வந்து இங்கே ரூமாக இருந்தது, அதாவது ரூமு இந்த அடுப்பு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அந்த கிச்சன் செட்டப் இருந்ததுன்னா நம்ம வந்து இதுலேயே வச்சுக்கலாம், கேஸ்லேயே வச்சுக்கலாம். பட்டு நமக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. கேமராவை ஹேண்டில் பண்ணிகிட்டே பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஓகே, தண்ணீர் கடைசியில் சமையல் குறிப்பு மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ, லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. பின்பு பெப்பரை எடுத்து போடவும். கரெக்டாக கவர் ஆகுதான் கேமரா? ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, பூண்டு 2 பல்ல வந்து கொஞ்சம் தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கரண்டியவே எடுத்துக்குவோம். கட் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை, இப்படி நல்லா க்ரஷ் பண்ணிடுவோம். ஓகே, அப்படியே பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா தட்டி போட்டாச்சு. அதை சேர்த்தி நல்லா போட்டுருவோம், தண்டோடு போட்டுருவோம். ஏன்னா வந்து இது ஒரு விதத்தில் பெட்டர் என்னென்னா, அந்த தண்டோடு போடும்போது வந்து அதை கரெக்டாக அந்த எசன்ஸில் இறங்கினதுக்கப்புறம் அந்த அப்படியே அந்த தண்டோடு எடுத்து வெளியில் போட்டுடலாம். நம்ம அந்த அந்த தலையை மட்டும் நம்ம கிள்ளி அதில் போட்டு மறுபடியும் அதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சால்ட்டு பாருங்கள் எங்கேயே இருக்குது. போதுமான அளவு உப்பு. தயவு செஞ்சு நான் பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க, நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், தயார். கொஞ்சம் வேணும்னா பெப்பரை மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் ஃப்ரெண்டு ஒருத்தர் 2 பேர்த்துக்கு செய்கிறேன். போட்டாச்சு. ஓகே, தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே, வாட்ரு போதும், உருளைக்கு முழுகிற அளவுக்கு இருக்குது. இந்த தண்டை மட்டும் தள்ளி உள்ளே விட்டுட்டோம்னா போதுமானது. ஓகே, டன், ரெடி. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா இதானதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படியும் ஆஃப் ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம சூப்பாக குடிக்கும்போது நல்லாயிருக்கும். மக்களே, கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ கரெக்டான அளவில் வந்து அந்த இலையில இருக்கிற அந்த சாரெல்லாம் கரெக்டாக விட்டுருக்கும். இப்போ எப்படி இருக்குங்கிறத வந்து குடிச்சு பார்க்கலாம். டடன் டடன் டடன். அப்படியே கரெக்டாக ஒரு ஃபில்ட்ரு மாதிரி தண்ணி மட்டும் வருது. பரவாயில்ல, பிஜியாக இருந்தாலும் எப்படியே கெட்டில் இருக்கிறதுனால வந்து, அதாவது தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். உள்ளே அப்படியே தலையெல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. சரி, எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன், மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிட்டோம்னா அப்படியே சரி. இந்த ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய பயன்கள்லாம் என்னென்ன, இது எதுக்கெல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ChatGPTயில் போட்டு பார்த்தேன். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னா வந்து, இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதாவது விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், எலும்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இன்னும் என்னென்னா வந்து இதயத்துக்குமே ரொம்ப நல்ல விஷயமா ஒன்று இருக்குது. இரும்பு சத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இது இருக்குது. அதாவது வந்து இது வந்து மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா விதமான இதுவுமே இருக்குது. சரி, நம்ம ஒரு வீடியோன்னு ஒன்று பண்ணுறோம், ஓகே ஆயிடுச்சு. சரி, இதில் இருக்கிற சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஓகே, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.